योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। कुमार योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार। உங்களோட நாம சொல்லிட்டு உங்க பேர் சொல்லிட்டு என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சாமிகிட்ட என்ன கேக்குறீங்கன்னு பேர் சொல்லு. என் பேர் கீர்த்தனா. எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்து வரீங்க. என்ன படிக்கிறீங்க? சென்னையில எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நான் மகாலட்சுமி வித்யா மந்திரில படிக்கிறேன். தேங்க்யூ. சாமிகிட்ட என்ன கேக்குறீங்க? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும். ஓகே. உங்க ஆம்பிஷன் எது இருந்தாலும் கேட்கலாம். உங்க ஆம்பிஷன் பகவான் பிரார்த்தனை நல்லா படிக்கணும். ஓகே. சரி. உன் பேர் என்னையா? சரி. என் பேர் சாய் பிரபா. சத்தமா சொல்லுங்க. நான் குளித்து படிக்கிறேன். எந்த ஸ்கூலு? கேந்திர வித்யாலயா. கேந்திரிய வித்யாலயா. பிரபா, நான் 5th படிக்கிறேன். என்னோட ஸ்கூல் பேர் பிஎம்ஸ்டி கேந்திர வித்யாலயா. நான் சாமிகிட்ட கேட்குறது நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா மார்க் வாங்கணும். என் பேர் வந்து பிரியதர்ஷினி. என் பேர் பிரியதர்ஷினி. நான் வந்து சத்யா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10th முடித்து 11th போகிறேன். என்னோடய வேண்டுதல் சாமிகிட்ட என்னென்னா, நான் நல்லா படித்து இப்போ பப்ளிக் எழுதியிருக்கேன், நல்லா படித்து அந்த மார்க் நல்லா வரணும், எழுதின மார்க்கு. அப்புறமா எங்கள் குடும்பத்தில் எல்லா கஷ்டமும் நீங்கி நாங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக நல்லா இருக்கணும். என் பேர் நித்தீஸ்வரன். நான் பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா படிக்கிறேன், 3rd B. நான் சாமிக்கிட்ட நான் பெரிய ஆளாகி கலெக்டராக வேண்டிக்குவேன். வேணாமா? சரி, உங்கள் பேர் சொல்கிறீங்களா?
என் பெயர் குஹானிகா. நான் 3ஆம் வகுப்பு போகிறேன். நான் சத்ரிய வித்யாசாலா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். நான் என்ன சாமிக்கிட்ட வேண்டுன்னா, நான் சாமிக்கிட்ட ஒழுங்காக படித்து நான் ஆஸ்ட்ரோனட் ஆகணும், நிலவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணணும். நான் படித்து பெரிய ஆளாகி நான் நிலவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ண போகிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. என் பேர் அகல்யா. நான் 8th ஸ்டாண்டர்ட் போகிறேன். என் ஸ்கூல் பேர் வந்து விஎம்ஜிஆர்ஆர் ஸ்ரீ சாரதா சக்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் வந்து பெரிய பிள்ளை ஆகி டாக்டர் ஆக போகிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. நான் இங்கே வந்து ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வர்றப்போ எனக்கு நிறையா கஷ்டம் எங்கள் குடும்பத்தில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் எல்லாம். அதுக்கப்புறம் நான் படிப்பும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சில நேரம் அந்த கொஞ்சம் விஷயத்துக்கு வந்து சாமியை வேண்டும், ஏதாவது இப்படி நடந்துடணும் நிறைய இது வந்து நடந்திருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை எந்தெந்த விஷயம்ன்ட்டு. ஆனால் நான் நிறைய நடந்திருக்கு வேணுனது. சின்ன விஷயத்துக்கு வந்து நான் சாமி யோகிராம் சத்துக்குமார்னு வேண்டிக்குவேன். பயம் நீங்கணும் அந்த மாதிரி எதுக்காவது வேண்டிக்குவேன். சாமி வந்து எனக்கு அது செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான். என் பேர் மனிஷா. நான் வந்து 10th முடிச்சு 11th போகிறேன். நான் 10th நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு வேண்டிகிட்டே இருந்தேன். நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்தேன். இப்போ 11th போகிறேன். அப்போயும் திருப்பி சாமி தொடர்ந்து இந்த அடுத்த 2 வருஷம் என்னோடய கனவை அடையிறதுக்கு என் கூட கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் நான் வேண்டிக்கிறேன். என் வேண்டுதலாம் நிறைவேறணும் கண்டிப்பாக. சின்ன கஷ்டங்களாக இருக்குது, சரியாயிடும். நான் தொடர்ந்து சாமியை மட்டும் தான் நம்புகிறேன், நடக்கும். நான் வந்து இப்போ நீ 500க்கு 474 எடுத்திருக்கேன். அது இன்னும் தொடரும், முடிவில்லை. இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அது கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன். சாமி தான் ஒரே நம்பிக்கை. நிறையா இது இருக்குது. இன்னும் என்னென்ன ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது சாமி நடத்தி கொடுப்பார் நம்புகிறேன், நடக்கும். நன்றி. நீ சொல்லு. நாமா சொல்லு. யோகிராம் சுரத்குமார் என் தங்கச்சி மகிஷா. யோகிராம் நீயே சொல்லு. நாம மட்டும் சொல்லு. ஜெயகுரு ராயா யோகிராம். நல்லா சொல்லுவேன், சூப்பராக சொல்லுவேன். சொல்லு. நல்லா சத்தமாக சொல்லுவா, சும்மா நடிக்கிறான். அதான் அவளோட ஃப்யூச்சர் நல்லா அமையணும். சாமியை தொடர்ந்து நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். நிறைய நடந்திருக்கு, சின்ன விஷயங்கள் இருக்குது. அது எனக்கு எதுவும் பிளாங்காக இருக்குது இப்போ இன்னைக்கு. நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்லி என்னன்றது ஸ்கூலில் வந்து எங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கணும்னு நான் நினச்சேன். எங்கள் ஸ்கூலில் பிசியில்
சீட் கேட்டாங்க. ஆனால் என்ன சில காரணங்களால் இல்லை. அப்புறம் ஆர்ஜேஎம் அவங்க ஸ்கூலில் கேட்டப்போ உடனே ஒத்துக்கிட்டு சந்தோஷமாக சீட் கொடுத்தாங்க. அதுதான் அங்கே சீட் கிடச்சது பெரிய விஷயம். பெரியம்மா தான் வந்துட்டு ரொம்ப அந்நியாரம் பெரியம்மா தான் பெரிய ஹெல்ப்பாக இருந்தாங்க. அதனால் சாமியால் சாமி வந்து ஒரு பெரிய அதிசயம். அந்நேரம் அவளுக்கு அந்நேரம் சீட் கிடச்சிச்சு அவங்க ஸ்கூலில் அது எனக்கு ரொம்ப சரியாக தெரில. யோகிராம் சுரத்குமார். அவளுக்கு வந்து 2 பிள்ளைங்களும் ஒரே ஸ்கூலில் படிக்கணும், ஒரே கிளாஸில் படிக்கணும்னு ஆசை. ஆனால் சில காரணங்களால் ஒன்றா அவங்களால படிக்க முடியல. ஒரு பொண்ணுக்கு பிஎஸ்சி ஸ்கூலில் சீட் கிடச்சிது, ஒரு பொண்ணுக்கு சீட் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல. சாமிகிட்ட தான் அழுது வேண்டிக்கிட்டே இருந்தோம். அப்போ தற்செயலாக எனக்கு சடனாக ரஜினி மேடமோட ஞாபகம் வருது. அவங்கள போய் பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, திருவாலய நாடார் பேத்தியாக்கு இல்லாத இடமா, திருவாலய நாடாருக்காக நாங்கள் கண்டிப்பாக சீட் கொடுப்போம், ஆனால் மந்த்ரா ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சரின்ட்டோம். அவங்களோட ரூல்ஸை சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம பிள்ளை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டு. சரின்னா அந்த என்ட்ரன்ஸ்க்கும் அவள் போயிட்டா. அன்றைக்கி என்ட்ரன்ஸ் நடந்துச்சு. மறுநாள் ரிசல்ட்டுக்கு ஸ்கூலில் கூப்பிடுறாங்க. அன்றைக்கி என்ட்ரன்ஸ் எழுதின பிள்ளைங்களையே அவள் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. அப்போ அந்த பாஸ் ஆகிட்டோங்கிறத அவள் எப்படி ஃபீல் பண்ணி சொன்னான் அந்த நேரம்னா, சாமி வந்து அந்த ஃபோட்டோவில் கையை தூக்கி இருக்கார் இல்லையா, அதே மாதிரி தூக்கி காமிச்சா. அப்போ அவளுக்கு வயசு வந்து ஒரு 3.5 வயசு 4 வயசு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் சாமியை வந்து அப்படி கையை தூக்கி காட்டி அவரால் தான் கிடச்சதுன்னு அந்நேரம் ஃபீல் பண்ணி சொன்னான். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சாமி வந்து அவள் கூடையே இருந்துகிட்டே வந்தார். சாமியை தவிர அந்த நேரம் அவளுக்கு வந்து வேறு தெய்வமே தெரியாது. சாமியோட பிளெஸிங்கில் தான் இன்றைக்கி ஐசிஐசி ஸ்கூல் சிலபஸில் அவள் நல்லா சக்ஸஸிவாக படிச்சுட்ருக்கா. 8th முடித்து 9th போகிறா. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவள் சாமியோட கிரேஸில் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போய்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு தடவையும் ஆசிரமத்துக்கு போகிறப்ப தேவையம்மா சொல்லுவாங்க, நீ சாமியை இறுக்கி பிடிச்சிக்கோ, உன் கூட யாரும் துணைக்கு வர மாட்டாங்க, சாமி மட்டும்தான் உன் கூட கடைசி வரைக்கும் துணை நிற்பார், சாமி உன் கூடையே இருக்கார், நீ பயப்படக்கூடாது, தைரியமாறுன்னு அம்மா ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு நல்லா ஒரு அப்படியே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அம்மா ஃபோட்டோவை பார்த்தாலும் அவள் அவ்வளோ சந்தோஷப்படுவா. ஜெய் யோகிராம் சுரத்குமார். சின்ன ஆசை தான். நாங்கள் ஆனால் அப்பாட்ட கேட்டோம், சாமிகிட்ட கேட்டோம், பகவான் அழகாக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. எதன்னு சொல்ல தெரியலை. அப்போ எண்ணற்ற ஆசைகள் உள்ளத்தில் இருக்கிற அவ்வளோ ஆசைகளையும் பகவான் அழகாக உங்களை எப்படி கையை பிடிச்சி வழி நடத்தி கூட்டு போய் உனக்கு என்ன தேவை, எது தேவை அப்படிங்கிறத தயவு தாட்சண்யம் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் அள்ளி 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 வழங்கி உங்களுடைய ஆன்மாவை அப்படியே ஒரு பரிசுத்தமாக்கி பரிபூரணமாக நீங்கள் வந்து பகவான்கிட்ட உங்களை ஒப்படைக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார். உங்களுக்கு எது தேவை, எது தேவையற்றது, எந்த பாதையில் நீங்கள் போகணும் அப்படிங்கிற சரியான பாதையை அழகாக வழிவகுத்து கூட்டுட்டு போகிறாரு, கையை பிடிச்சி கூட்டு போகிறாரு. நம்ம அதை நிறையா நேரம் உணர்கிறோம். நீங்களே சொன்னீங்க, இப்போ வாயிலிருந்து உங்களுடைய ஒவ்வொருத்தருமே ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி சொன்னீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் எதுன்னு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் அப்படி உங்களோட கலந்துட்டார் பகவான். எல்லாருக்கும் அதே போல தான் இன்றைக்கி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரையும் வழி நடத்தி சென்று ஆட்கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய பகவான். நம்ம சொல்கிறது வெறுமன ஒரு நாமம் மட்டும்தான். பகவானுடைய நாமத்தை எப்போ பார்த்தாலும் சொல்லணும். அம்மா சொல்லுவாங்க, ஒரு யாரை பற்றி எங்கேயும் போய் பேசாதீங்க, தேவையில்லை. அந்த 4 நிமிஷத்தில் 4 நாமம் சொல்லிட மாட்டோமா? எல்லா நேரத்தையும் பகவானுக்கே அர்ப்பணிங்க. செய்கிற வேலைகளையும் சொல்கின்ற சொல்லையும் செய்கின்ற செயலும் அனைத்தும் பகவானேன்னு அவருக்கு அர்ப்பணமாக நம்ம செய்கின்ற பட்சத்தில் அதில் வெற்றி தோல்வி எல்லாமே பகவான் பார்த்துக்குவார். நடத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருக்கேன். அப்படிங்கிறப்ப கல்லூரியில் பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த பரீட்சையில் கொஷின் நல்லபடியாக வந்துச்சு. அப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து கொஷின் வரும். கொஷின் நல்லா வந்திருக்கா, எதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்குமா, என்ன இந்த பிள்ளைங்க நல்லா பரீட்சை எழுதிடுவாங்களா, இப்படி 1008 கேள்வி.
எப்போ நான் வந்து வீட்டிலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாலுமே அப்படியே பகவான் நாமத்தோடு தான் வண்டி போய்கிட்டே இருக்கும். அப்போ பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கேன். அப்போ தலையில் ஹெல்மெட் கண்டிப்பாக நம்ம அணியணும். அந்த ஹெல்மெட்டை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வண்டியில் அந்த கண்ணாடி மேலே ஹெல்மெட்டை வச்சாச்சு. ஹெல்மெட்டை வச்சுட்டு உள்ளே போய் கொஷின் பார்க்க போகிறேன். அந்த கொஷினை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம், நல்லா வந்திருக்கு கேள்விகள் எல்லாம். பகவானே நன்றி பகவானே, எப்பயுமே கோரிக்கையும் வைப்பேன், அதே நேரம் அந்த என்ன செஞ்சிடணும், நன்றி சொல்லணும், பகவானுக்கு நன்றி சொல்லணும். நன்றி பகவானே நன்றி பகவானே அப்படின்ட்டு வந்து வேகமாக வந்து அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டேன்ப்பா. மாட்டிட்டு வந்துட்டே இருக்கேன். தலைக்குள்ளே ஃபுல்லாக ஒரே குடைச்சல். தலைக்குள்ளே என்னமோ இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியல. தலைக்குள்ளே என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னமோ உள்ளே இருக்கே அப்படின்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஹெல்மெட்டை திறந்து பார்த்தா அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை. பகவானே பட்டர்ஃப்ளை, பகவான் என் தலை மேலே உட்காந்துருக்காரு. தெரியாமல் நான் கலட்டிட்டேன். ஐயோ பகவானே நீங்களா இப்போ நினச்சாலும் புல்லரிக்குது. எண்ணற்ற அதிசயங்கள் இந்த பிள்ளைங்க சொல்கிற மாதிரி தான். அன்றாட வாழ்வில் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று நமக்கு அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா, இது நமக்கு தேவையல்லாதது, இது உனக்கு தேவையற்றது, இது வந்தால் உனக்கு இன்னும் துக்கம் அதிகமாகும், அதனால் தான் அது தள்ளி வைக்கப்படுகிறது. இன்னைக்கு ஏன் எனக்கு கொடுக்கலாம் நம்ம யோசிக்க தேவையே இல்லை. பகவான் அழகாக திட்டமிட்டு உனக்கு எதை கொடுத்தால் மன நிறைவு வரும், எது கொடுத்தா நீ சந்தோஷமாக இருப்ப, அமைதியாக இருப்ப, மன அமைதியோடு இருப்ப, எது உனக்கு தேவை என்று அழகாக பகிர்ந்து நமக்கு அவ்வளோ விஷயங்களையும் அள்ளி அள்ளி தந்துக்கிட்டே இருக்கார். போன வாரம் நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம்டா. திருவண்ணாமலை போகிறப்ப என் பேரன் பேத்தி 2 பேரையும் கூப்பிட்டு போயிருந்தேன். இப்போ அடுத்த வாரம்னா என் பேரன் பேத்தி வந்து உட்காந்துருப்பாங்க உங்களோட சேர்ந்து. ஆனாலும் எனக்கு இங்கே உங்களை பார்க்குறது எல்லாமே பேரன் பேத்தியாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்களோட அங்கே போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பகவான் விழுந்து கும்பிட்றதும் சரி, பகவான் பாதத்தை பற்றிக்கிறதும் சரி, அவ்வளோ அருமையாக அந்த குழந்தைகளுக்கு அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளே இல்லை, அது பகவானுடைய பிள்ளைகள் ஆயிடுறாங்க, பகவானுடைய சொரூபமாக மாறிடுறாங்க. அப்படியே சாட்சாங்கமாக அப்படியே நெடுஞ்சான் கிடையா கிழிந்து வடங்குறப்பெல்லாம் நம்ம கூட கொஞ்சம் குறையாதான் இருக்கோமோ, நம்ம பிள்ளைங்க அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. வளர்மதி அக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா, நாமம் சொல்கின்ற குடும்பம், நாமத்திற்கு ஆட்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். இவங்க எல்லாரும் நீ குடும்ப உறுப்பினர்களாக இருக்கோம்னா எல்லாருமே அதே தான். உங்களுடைய தாய் தகப்பன் செய்த புண்ணியம் இன்றைக்கி உங்கள் நாக்கில் உங்களுடைய இதில் அந்த நாமம் வந்து ஒட்டிக்கிச்சு. நிதமும் எந்திரிச்சதும் சொல்லுங்கள், எல்லா செயல்களிலும் சொல்லுங்கள், பகவான் நாமத்தை முன்னாடி வச்சு உங்களுடைய செயலை தொடங்குங்க, எல்லாமே வெற்றி உண்டாகும். உங்களுக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் அள்ளி 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 கொடுத்துக்கிட்டு இருக்கார். அம்மா சொல்லுவாங்க, பகவானுடைய கைகளை மட்டும் பார்க்காதீங்க, அந்த கைகளிலிருந்து அழகான ஒரு ஒளிக்கற்றை வருகிறது. அந்த ஒளிக்கற்றை வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாகிறோம். எல்லா குழந்தைகளும் அவங்களுடைய எல்லா குழந்தைகளும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, நல்ல மன நிம்மதியோட, உங்களுடைய ஆசைகளை அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. பகவான்கிட்ட வச்சிட்டிங்கல்ல, அது கண்டிப்பாக எல்லாமே நடந்தேறும். எல்லாருடைய ஆசைகளும் நியாயமான ஆசைகள். நியாயமான ஆசைகளுக்கு பகவான் கண்டிப்பாக உங்களுக்காக செவிமடுப்பார் என்று அனைவரும் இன்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் என்று வேண்டிக் கொண்டு கேட்கிறேன். நன்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. இன்றைக்கி முதல்ல அன்னையர் தினம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாதாஜிக்காக நம்ம ஒரு வணக்கம் சொல்வது மூலியமாக ஒரு நாமம் சொல்லுவோம். மா தேவகி அம்மாவுக்கு ஜே, இதுதான் நம்ம அம்மாவுக்கு சொல்கிற வாழ்த்து. அப்புறம் பார்த்தாச்சு நம்ம குழந்தைகளை வச்சு சத்சங்கம் நடத்தணும் அப்படின்னு. 5 மணிக்கு பார்த்திங்கன்னா பகவான் மட்டும்தான் இருந்தார். மலர்விழி மேடம் சாமி 2 பேருக்கும் ஒரு
அது என்ன அந்த பூ எப்படின்னு தெரியும்? அந்த பூ சரம், மல்லிகைப்பூ சரம், இந்த அது என்னது பூ பல்லாக்குக்கு போடுற அந்த ஐட்டம் தான் அதெல்லாம். பூ பல்லாக்கு எந்த ஊர்லேயும் போய் பாருங்கள், இதில் தான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 2 பேருக்கும் மாலை போட்டாங்க, பிள்ளைங்க பின்னாடி வரிசையாக வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஆசிரியர் வந்து குழந்தைகளை அப்படியே வந்து அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த குழந்தைகளை பற்றி இனிமேல் இவங்களுடைய பேரண்ட்ஸு கவலைப்பட தேவையில்லை, அது பகவான் எடுத்துக்கிட்டாரு. இன்றைக்கி அதுக்காகவே நடந்த சத்சங்கம் மாதிரி இருக்குது. ஆஹா, ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்கணுமே. என்ன சிரிப்பு அம்மா குட்டி, என்ன சிரிப்பு! அவர் சிரிக்கிறத வீடியோவில் பார்க்குற மாதிரியே இருக்குது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அங்கே பாருங்க, இந்த சிரிப்பு அவர் வீடியோவில் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் பாருங்க, அதை பார்க்குற மாதிரியே இருக்குது. என்னால் இங்கே இருக்க முடியல, தூக்கி தூக்கி போடுது எனக்கு. ஒவ்வொருத்தரும் நாமம் அவ்வளோ அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. இந்த நாமத்தை எப்பயுமே என்ன சொல்லுங்கள், செய்யுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், நீங்கள் நினச்ச மாதிரி வரணுங்கிறத நாங்கள் பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம். அனைவருக்கும் எங்களுடைய பகவான் நாமத்தால் நன்றி சொல்கிறேன். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. இந்த குழந்தைங்க எல்லாருமே நாமமும் சொல்லி அவங்களுக்குரிய விருப்பத்தை சொல்லி எதிர்காலத்தை எல்லாம் சொன்னாங்க. அவங்க நினச்ச மாதிரியே எதிர்காலம் அமையணும்னு பகவான்கிட்டையும் அம்மாட்டையும் சொல்லி வேண்டிக்கிறோம். பகவான் ஆசீர்வாதம் என்றைக்கு இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். யோகிராம் சுரத். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. இன்றைக்கி இந்த குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க மனசில் இருக்கிறத சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப குறைவாக தேடுறோம். ஏன்னா அந்த பொண்ணு சொன்னால் எங்கள் குடும்ப கஷ்டமும் தீரணும்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு குழந்தை சொன்னது நம்ம கூட கொஞ்சம் அது ஒரு மாதிரி நினைப்போம். அந்த பொண்ணு அவ்வளோ அருமையாக சொன்னா. அதனால் அந்த கண்டிப்பாக அந்த குடும்பம் முன்னேறணும், நல்லா இருக்கணும்னு எல்லோரும் கூச்சப்படலை. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்காக வேண்டிக்குவோம். இன்னொரு பொண்ணு சொன்னால் தங்கச்சியை வச்சு, அதுவும் சீக்கிரம் பகவான் நம்ம கூட இருக்காரு, நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம பகவான் கூடையே இருக்கணும். நம்ம பகவான் கூடையே இருக்கும்போது தான் அவர் வந்து அவர் ஒரு சூரியன் மாதிரி, நைட் ஆனால் சந்திரன் மாதிரி அவர் எல்லா பக்கமும் தான் இருப்பார். ஆனால் நம்ம அந்த சூரிய ஒளியை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோமோ, அந்த தென்றலை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறதுக்கு ஜன்னலை திறக்கிறோமோ, அந்த நில ஒளிச்சம் வரணும்னு வேண்டுறோமோ, அது மாதிரி நம்ம வந்து பகவான் கூட இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். நீங்கள் எல்லோரும் ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு பகவானுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்ப்பா. ஜெய் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. இந்த குழந்தைகளெல்லாம் இன்றைக்கி நாங்கள் இந்த பகவான் ஆலயத்தில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா, உங்கள் அனைவர் விருப்பங்களும் கண்டிப்பாக யோகிராம் சுரத்குமார் உங்கள் தாத்தாவா அப்பாவா உங்கள் கூட இருந்து கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் பண்ணுவார். நீங்கள் லைஃப்பில் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி கண்டிப்பாக வருவீங்க. நீங்கள் அதுக்கு சொல்ல வேண்டியது பகவான் நாமம் மட்டும். அதை கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. பகவான் உங்கள் கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். பகவான் யோகிராம்குமார், 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 ஜெயகுருராயா. உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் பகவான் யோகிராம்குமார் நிறைவேற்றுவார். அதுக்கு உங்களுடைய முயற்சி முக்கியம். முயற்சியும் பண்ணுங்கள், நாமமும் சொல்லுங்கள். அவர் கட்டாயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பண்ணுவார். யோகிராம்குமார், ஜெயகுருராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். வீர் பல்லாண்டு பல்லாண்டு
பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியமே வாழிய வாழியமே வாழிய வாழியமே